நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவது. டாக்டர் இருதயராஜ், பிரேமா இருதயராஜ் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அன்டோன் ஜோசப் பியர், ஜிஷேல் ராசாத்தி பியர், அலிபர் பியர் ஆண்மலை பாட்ரிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாட்ரிக்காகவும், செல்வான் சோபியா, டேவிட், தெரேசம்மாள், வனிதா என்கின்ற கரோலின் இவர்களின் ஆண்மலை பாட்ரிக்காகவும், மோகன் நேரு 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்ரிக்காகவும், சிலுவையம்மாள், எட்வின், ஜெலஸ்டீன் இவர்களின் ஆண்மலை பாட்ரிக்காகவும், பாப்பாத்தி அம்மாள், துய்மோன் ஆண்மலை பாட்ரிக்காகவும், மத்தேயு 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்ரிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே, புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டே. எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் பொதுமை எங்கும் இனிமை. வாவென்று நம்மை அழைத்தவர் முன்னே போகின்றார் துணையாகின்றார். வாவென்று நம்மை அழைத்தவர் முன்னே போகின்றார் துணையாகின்றார். மாந்தர்கள் கரம் இணைகின்றார். மகிழ்வினில் உடன் நடக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிலும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
வேண்டிய மறைநிலை தகுந்து பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் பாவனை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் குரலுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்ற திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்ப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 2 முதல் 7 வரை, 15 முதல் 17 வரை. அந்நாட்களில் பிழையம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெக்கோர் புதல்வன் பிழையமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கின்றவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்ததும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை. ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை. நீர் அருகில் உள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்காலில் இருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிழையம் திருவுரையாக கூறியது: பெக்கோரின் புதல்வன் பிழையமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்ததும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபில் இருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 25 4 9 முடிவுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்கு சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருந்தது. ஏனெனில்
அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தலைமை குருக்களும் மூப்பர்களும் ஆண்டவர் இயேசுவிடம், நீங்கள் இவற்றையெல்லாம் எந்த அதிகாரத்தில் செய்கிறீர்கள் என்று இயேசுவை வினவுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நபராக தெரியவில்லை, மாறாக இவர்களுக்கு எதிரான நபராக தோன்றினார். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மக்கள் நலமடையவும், குணமடையவும், மீட்பு பெறவும், அன்பு பெறவும், அமைதி பெறவும், சமாதானம் அடையவும் பயன்படுத்தினார். தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நன்முறையில் சரியான வகையில் பயன்படுத்தி பிறருக்கு பலன் தரக்கூடிய வகையிலே இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தலைமை பொறுப்பாக இருக்கலாம், ஒரு பெற்றோர் என்ற பொறுப்பாக இருக்கலாம், பணி செய்ய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கலாம். இந்த அதிகாரங்களை எல்லாம் நாம் பிறர் நலனுக்காக அதை பயன்படுத்துகின்றோமா, அல்லது அந்த அதிகாரத்தை வைத்து என்னுடைய நலனை நான் முக்கியத்துவம் படுத்துகின்றனா என்று சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற தாழ்ச்சி என்ற வரத்தையும் அதிகாரத்தோடு இணைந்து அவர் பயன்படுத்திய விதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் பயன்படுத்துவோம். நாம் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தாழ்ச்சியோடு இணைந்து பிறர் நலனுக்கு பயன்படுத்துவோம். அதுவே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. உழைப்பின் கனிது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் இறைவா. உழைப்பின் கனிது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் இறைவா. துய துடைத்திடும் கரமாய் பணிவிடை புரிய வருவேன், ஏற்றிடுவார். ஏழை தருவேன், ஏற்றிடுவாய். வருவேன், ஏற்றிடுவாய். என் இறைவா, ஏற்றிடுவாய். வருவேன், ஏற்றிடுவாய். என் இறைவா, ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு என் இறைவா. ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு என் இறைவா. உமக்குகந்த பலியில் பலி பொருளாய் தினம் தருவேன், ஏற்றிடுவாய். என்னை தருவேன், ஏற்றிடுவாய். தருவேன், ஏற்றிடுவாய். என் இறைவா, ஏற்றிடுவாய். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய மான திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்க காணிக்கைகளை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். நாங்கள் எங்கள் இறைவற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நிர்வாகத்து திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நிர்வாகளித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் எப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு மாறவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையிலிருந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம்.
திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலீஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்றப் பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் நம் திருத்துதலுக்கும் விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமளித்தல் வீராக ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் நிதமும் உன்னில் சேர உணவாய் நீ வருவாய், எனில் நிறைவாய் நீ உறைவாய். வாருமே எனில் வாருமே, அற்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் மாறுமே. வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் மாறுமே. பாலை நிலமாய் பரமனை மறந்து பாசமிழந்து வாழின்றேன். மன்னாவை பொழிந்து என் சோர்வை போக்கி அகமெல்லாம் உன் அன்பால் நிரப்பிடுவார். பாலை நிலமாய் பரமனை மறந்து பாசமிழந்து வாடி நின்றேன். மன்னாவை பொழிந்து என் சோர்வை போக்கி அகமெல்லாம் உன் அன்பால் நிரப்பிடுவார். காத்திடும் கருணையில் என்னை நினைத்து உன் வழி நடத்திடுவார். உன் வழி நடத்திடுவார். வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் மாறுமே. வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் மாறுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தோற்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடாவண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்கவே, வருக என் அன்போடு என்னை ஏவிடும்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளும் எங்களுக்கு பயனளிப்போனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கோருவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கோருவே. உயிர்கள் யாவும் வாழ நல் உலகை படைத்ததா, உறவு வாழ்வில் வளர நம் உள்ளம் உரைத்ததா. நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததா, நிழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அளித்ததா. பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததா, பரம அன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததா. பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததா, பரம அன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததா. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கோருவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கோருவே. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு
நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.